விடுதலை சிறுத்தைகளுக்கு எவனும் சமூக நீதி குறித்து பாடம் எடுக்க தேவையில்லை என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். எஸ்சி சமூக உள் இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக சென்னையில் விசிக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் சொல்றான், சில சாதிகள் கிரிமிலேயர் சாதிகளாகவே ஆகிவிட்டன. அதாவது ஒரு சாதிக்குள்ள ஒருத்தன் அதிகாரியா வரான், ஒரு தாசில்தாரா வரான், ஒரு டிஆர்ஓ வரான், ஒரு கலெக்டரா வரான், அவனை கிரிமிலேயர்னு சொல்லலாம். இவன் என்ன சொல்றான், ஆந்திராவில் இருக்கிற மாலா கிரிமிலேயர் ஆயிடுச்சு, ஒட்டுமொத்த சாதிக்க இடஒதுக்கீடு தரக்கூடாது. மகாராஷ்டிராவில் மகர் கிரிமிலேயர் ஆயிடுச்சு, ஒட்டுமொத்த சாதிக்க இடஒதுக்கீடு தரக்கூடாது. உத்தரப்பிரதேச இருக்கிற சமார் கிரிமிலேயர் ஆயிடுச்சு, அதுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது. ஒரு காஸ்ட்ரியே அவன் எக்ஸ்க்ளூஷன் பண்ணணுங்கிறான், நீக்கணும். என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. சமூக நீதியின் மீது பற்றுள்ளவர்கள் தயவு கூர்ந்து இதை இந்த கோணத்தில் பார்க்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் இந்த கோணத்தில் தான் இதை அணுகுகிறது. அருந்ததியர் சமூகத்திற்கு மட்டுமல்ல, இதுபோல மைக்ராஸ்கோபிக் மைனாரிட்டியா உள்ள எல்லா சமூகமும் இடஒதுக்கீட்டு பயனை நுகர வேண்டும். அதுக்கு என்ன வழி? சப்கேட்டகரைசேஷன் தான் வழி. சரி, அதை பார்லிமெண்ட் செய்யட்டும், அதை நாங்கள் அட்மிட் பண்றோம். பார்லிமெண்ட் செய்யட்டும். அவங்க செஞ்சா மட்டும் பிளவுபடாதா? எல்லா சாதிகளும் இது மாதிரி பிளாக் பண்ண முடியாது. இப்போ இந்த ப்ரையாரிட்டி மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இது ஒரு வித்தியாசமான ஒரு நிலைப்பாடு. இது வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. இது ஒரே தொகுப்பாக இருக்கிறாங்க. அந்த தொகுப்புக்குள்ள ஒரு பிரிவினருக்கு முன்னுரிமை அடிப்படையில் இடஒதுக்கீடு, அவ்வளோதான். இது இந்த சப்கோட்டா வேற, அவங்க சொல்ற சப்கேட்டகரைசேஷன் பேஸ்ட் சப்கோட்டா என்பது வேற. அதை சப்கோட்டானே சொல்ல முடியாது. தனித்தனியாக பிரித்து பங்கு போட்டு கொடுத்துட்டு அப்புறம் எங்கிருந்து அது உள்ளொதுக்கீடு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.